அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது காமாட்சி அம்மன் கோயில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போவது சித்திரை வருட பிறப்பு கொண்டாட்டம். அப்பாட இல்ல அப்பாட இல்ல வாய்க்கணும். வணக்கங்களோ கோயில் வந்து கதைக்கிறது கொஞ்சம் சண்டை பிடிக்கணும். கோயிலுக்கு வந்த முதல் வருஷம் உங்களுக்கு
வேலை போட்டுட்டார்கள். வேலை போனால் பிறகு ஒன்றும் பண்ண முடியாது நின்று கொண்டு அங்கேயே இருந்து கொண்டு அம்பாளை நினைக்கின்ற அனைவருக்கும் எல்லாம் அல்ல நம்பிக்கையினுடைய திருவருளும் குரு ஸ்ரீ ஆச்சந்திர கோபால சுவாமியுடைய திருவருளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நமது ஆசிரியையும் உங்களுக்கு வழங்கி இது ஒரு நன்னாள் பிரபாவ வருஷம் என்று சொல்லக்கூடிய புது வருஷத்திலே நாங்கள் வீட்டிருக்கிறோம். இது ஒரு வேறுமே நீங்கள் அறிய வேண்டும். தயவு செஞ்சு எல்லாரும் இது முக்கியமான விஷயத்தை சொல்லுவேன். ஆகவே இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லித்தல்ல வருஷம் வேறு யுகம் மாற மாற எது நாங்கள் செய்வது சரி எது செய்வது பிழை என்பது தெரியாமலும் மேலும் கொண்டும் கொஞ்சம் சிலர் நான் செய்வதுதான் சரியென்று நினைப்பதும் மாறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த காலத்தின் மத்தியில் நாங்கள் தெளிவடைந்து சரியான நேரிய பாதையிலும் நமது மூதாதையர்கள் நமக்கு காட்டிய வழியிலும் நம்மளிடம் இந்த காலத்தில் நாங்கள் நல்லதை செய்ய கிளம்புகின்ற பொழுது அதற்கு தடையாக எங்களுக்கு நல்லதையே பேசுவது போல பேசி எங்களை வழி மாற்றுவார். அதையும் நாங்கள் தான் சாப்பிடுகிறோம். இருக்க பேசி நம்மளிடம் இருக்கின்ற நல்லவற்றை எல்லாவற்றையும் கவர்ந்து விடுவார். ஆகவே தயவு செஞ்சு கொஞ்சம் புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்று தலைவர் ஆசிரியர் வருடம் நியூ இயர் தான் எங்களுடைய வருடம் என்று திருத்தி கொண்டு மாறி நடக்கிறார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் நடக்கிறது நீங்களே லீவு அதான் நாங்கள் நடக்கிறோம். நீங்களே லீவு சரி நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஐயோ 10,000 கிலோமீட்டருக்கு அப்பாலே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு ஒரு அழைப்புதல் வந்துவிட்டதுன்னு சொல்லி சொன்னால் அது முன்கூட்டியே லீவு போட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி ஹோட்டல் புக் பண்ணி அங்கேயே போய் நின்று காலையில் வரை செய்து வருகிறோம். அது மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த ஓன் வேலையெல்லாம் செய்வதற்கு வந்து முக்கியமாக எது வேணுமோ அதை நாங்கள் பார்க்கிறோம். கலை கலாச்சாரம் பண்பு நம்மளுடைய மரபுகள் மாறாமலும் தெளிவுபடுத்தி செய்யப்படும். அந்த வகையில எந்த ஆண்டு அதாவது இந்த வருஷம் சித்திரை மாதம் தான் நமக்கு ஒரு 5 வருஷம் பாடினாங்க இருக்கிறவர்கள் செகண்ட் கார்டு அதில் வந்து ஒரு வருஷம் கொடுத்துருவாங்க. இது வருஷம் தை மாதம். இன்னொரு 5 வருஷம் கழித்து வரவர்களுக்கெல்லாம் தை பொங்கல் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதி போவார்கள். கடைசியிலே எது சரி எது தெரியாது. அங்கே நாங்கள் பொங்கல் பெற்றோம். 1000 ஆண்டு காலமாக அந்த முனிவர்கள் நமக்கு இந்த சித்திரை மாதத்தை வணக்க வைத்து சித்திரைக்கு சித்திரை சித்திரைக்கு சித்திரை என்று கணக்கு பண்ணி 365 நாட்கள் வந்த ஒரு ஆண்டாகவும் 2 அயனங்களாகவும் 6 முதுக்களாகவும் பாகுபாடி தந்து கொண்டார். புரியுது அவங்களுக்கு 6 முதுக்கள் என்றால் தெரியுது 6 முதுக்கள் சொல்லுவாங்க. பனிக்காலம் குளிர்காலம் வெயில்காலம் அதுதான் இந்த 6 உறுப்புகள். இப்ப இன்னைக்கு என்ன ருது நடக்குது உங்களுடைய மனசுக்குள்ளே சத்தப்படாத தயவு செஞ்சு சத்தப்படாதீங்க. கேட்க விருப்பம் இல்லாதாக்க தயவு செஞ்சு நீங்க மணியிலே நின்று கொள்ளலாம். கேட்க விரும்புகின்றவர்கள் உங்களுக்கு 2 கேட்டு கொள்ளலாம். தயவு செஞ்சு இப்ப என்ன நடக்கிறது? என்ன ருது? வசந்த ருது. இலை நடைக்காலம். மனசுக்கு வந்து புத்துணர்வு ஏற்படும். புதிய ஒரு சக்தி ஒன்று ஏற்படும். மேலும் பூக்கள் பூத்து காய்கனிகள் எல்லாம் இதற்கு நிறைய தருகின்ற ஒரு காலம். சூரியன் சிம்மராசியிலே வருகின்றே, அதாவது வெயில் கூட கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய ஒரு காலம். இதையே நீங்க திருப்பி நியூ வந்து பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு கொண்டு பெட்ஷீட்டை போட்டு கொண்டு படுக்கதான் பண்ணாங்க. ஆக அதெல்லாம் நமது முன்னோர்கள் எல்லாம் தனித்து இருக்கிறாங்க. சும்மா இந்த நாளை நாங்கள் புனிதமாக கொண்டாடுவோம். இதுல எல்லாம் சில நட்சத்திர தோஷங்கள் இவைகளெல்லாம் இருக்கும். அதற்கு மருத்து நீர் வைத்து தோய்ந்து இப்பெல்லாம் சங்கோ வைக்கிறாங்க. சங்கோ வந்து ஒருத்த மண்டேரும் முடியல எல்லாம் கொண்டு போச்சு. எல்லாம் தொப்பி போட்டு டாக் போட்டு வந்துருக்காங்க.
தேவையில்லாத சம்பவங்களை அமைச்சு அவர்களை விட்டு இருக்கிறோம். நடைபெறதுக்கு காசு வந்து நடக்காம இருக்கிறது தான் இருக்கு. எப்போ போனது வராது. ஆகவே இருக்கிற பொழுது காப்பாற்றுவது ரொம்ப சொல்றாங்க. ஆதிசங்கர கோபால சுவாமிகள் சொல்லிவிட்டார், போனதன் என்று காவல்படுவதும் ரொம்ப விட்டால் வருவதற்கு சின்னப்படுவதும் அடி விட்டால் இருப்பதற்கு சந்தோஷப்படுவதே சுழந்தவன். இன்றைக்கு என்ன இருக்கின்றதோ அதை வச்சு சந்தோஷப்படுவதும் போனதன் என்று அடிபடுவது அடுத்ததையும் விட்டுள்ளது அடுத்ததை. ஆகவே இது சித்திரை புத்தாண்டு என்று சொல்லுவார்கள். இந்த மாசத்துல எல்லோரும் தோஷமுள்ள நட்சத்திரக்காரர் கருத்தனை வைத்து காலையினை தோய்ந்து புத்தாடை கொடுத்து பெரியவர்களுக்கு நடந்தது. ஒன்றுமே இல்லை. வேஷ்டி சாலை வாங்கி தாத்தா பாட்டிக்கு கொண்டு கொடுப்பார்கள், அப்பா அம்மாவுக்கு கொடுப்பார்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பார்கள். எல்லாம் முடிய வசதி வரை கடந்துட்டு போடுவார்கள். இது நம்மளுடைய கலாச்சாரம். இது இல்லை கலாச்சாரம். முன்பு சொன்னது அத்தையும் நம்மளுடைய கலாச்சாரம். பின்பு வந்தது வந்து மோகம், சினிமா மோகம். இப்போ சினிமா முகத்துலாம் ஓடுது, நாடே அப்படிதான் ஓடுது. சினிமா முகத்து சினிமாவில் அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் இப்போ ராஜாவாக மாறும். ஆக எல்லாம் அக்கிங்காக வந்தது. ஆக தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள், சித்திரை தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு. ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. இன்றையிலிருந்து 364 நாள் ஒருவர் 2 கோடி ரூபாய் ஒரு பள்ளிக்கு தரப்பவர் என்று இப்பவே அப்ளிகேஷன் போட்டு வருவாங்க. நீங்க அன்னைக்கு லீவ் எடுப்பீங்களா இல்ல வேற என்ன சொல்லுங்க. நான் இன்றைக்கே லீவ் போடுறேன். இன்றைக்கே எடுத்து எனக்கு ஏதோ ஒரு பொய்யிட்டாலும் சொல்லி எழுதி விட்டுறேன். 2 கோடி ரூபாய். அப்ப நீங்க பெருமதியை நீங்கள் கவனிக்கவில்லை. முனிவர்கள் சொன்ன வாசகத்தினுடைய பெருமதியை நீங்கள் சிந்திக்கவில்லை. அவர்கள் சொன்ன வாக்கு வந்து ஒரு கடவுள் நம்பியார். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றது, வியாசர் எழுதி கேட்டார், ராஜேந்திரர்களை பிள்ளைகள் மதிக்க மாட்டார்கள், கணவனை நன்றி மதிக்க மாட்டார், மனைவியை கணவன் மதிக்க மாட்டார், கோவில்களை நிச்சய நைவேத்திய பூஜைகள் நிகழ்வுகளாது, திருமணங்கள் உண்டாட்சியை நடைபெறாது, தண்ணீர் இல்லாமல் மனிதன் கஷ்டப்படுவான். அதுதான் இல்லையா சொல்லணும். அவர்கள் சொல்ல நினைக்கலாம். ஆகவே அதை புரிந்து சித்திரை இதுதான் வருஷம். அந்த தைப்பொங்கல் வந்து ஆறுகள்லாம் அது உழவர்களுக்கான சூரியன் வழிபாடுகள் நினைச்சு அதை செய்து கொண்டால் அதோட தப்பு கிடையாது. சூரியன் லட்சியமான தெய்வம் கண்டித்து தெரிகிற கடவுளியார் சூரியன். ஆகவே அவர் இதெல்லாம் இந்த உலகம் சுகமாக வாழ முடியாது, வயற்கச்சைகள் வரலாம். ஆகவே அதை வளர்ந்து வேண்டியது பொறுப்பு. அந்த வகையிலே நான் ஒரு 5 நேரம் நடக்கவில்லை. வந்திருக்கிற நீங்களே ஏதோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீர்கள். நானும் அதிகமாக பேசி அடுத்த வருஷம் இதிலிருந்து வாங்க நான் குறைக்க விரும்புகிறேன். வந்திருக்கிற நீங்களே பெரிய விஷயம், சந்தோஷம். 2 இன்ஃபர்மேஷன் தருகிறேன், காலையில் வாங்கிக்கொண்டு செயல்படும்படி ஒரு அன்பாக கேட்டுக்கொள்ளும். முதலாவது இன்ஃபர்மேஷன், இந்த ஆண்டு சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வருகின்ற கலாச்சார நிகழ்வு எதிர்வரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு வரை இருக்கின்றது. 3 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். விசேட நிகழ்ச்சியாக இந்தியாவிலிருந்து ஒரு பாடகர்கள் வந்திருக்கிறார்கள். அதை நீங்களே வந்து பாருங்கள். என்ன இப்போ சொன்னால் இருக்கீங்கள், அதுக்காக நிற்கிறார்கள். சினிமா பாடகர்கள் இருக்கிறார்கள் சொல்லி இல்லை, ஆலயம் அப்படி ஒரு ஆகலை விளைக்கட்டு ரகாது. அதே மாதிரி நீங்கள் உண்மையானதாக இருக்க மாட்டீங்க. கச்சேரி கச்சேரி பண்ணும்போது நாங்கள் வர மாட்டேங்க. கர்நாடக மியூசிக் மிக சிறந்த ஒரு சங்கீத வித்வா ஒரு அம்மா பாட வருகிறார். பக்கவாத்தியமாக எல்லாம் சிறப்பாக நடக்க இருக்கிறது. அதுக்கு முன்பாக சங்கர ஜெயந்தியை முன்னிட்டு குரு ஆதிசங்கருடைய ஜெயந்தி. நம்மளுடைய தர்மமண்டைக்கு நித்தியம் சொல்லி சொன்னால் யாராலே அப்படின்னு சொல்லி சொன்னால் வியாசம் வசிஷ்ட நந்தாரம் சக்தே பௌத்திர பரத்வசம் பராசராத்மஜம் வந்தே சுகதாரம் தபோநிதி. அந்த வியாசராலே தான் இந்த தர்மமண்டைக்கு ஓடிக்கொண்டிருக்கு. வியாசருக்கு பிறகு யாரால் தர்மம் ஓடுகின்றது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத்பாத சுவாமிகள், அடுத்து நிகமானந்த தேசிகர், அடுத்து மத்வாச்சாரியார், இப்படி போன்ற பெரிய ஞானிகள், ராமானுஜர், இப்படி போன்ற பெரியவர்களால் இந்த தர்மம் இன்றைக்கு காப்பாற்றப்படுகிறது. அதிலே முன்னவர்கள் மூத்தவரும் அத்வைத சித்தாந்தத்தை கண்டவர்கள் வந்து ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத்பாதர். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, ஏமாந்தார்கள் கேட்டுக்கிறாங்க. இந்தியா கலசம் எது நல்லது அப்படின்னு கேட்டால் உடனே அவரே சொல்றாங்க, சங்கர்களுடைய கலசத்தை மிகவும் சிறந்த
அத்வைதம் ஒரே பிரம்மம் தான், வேற எதுவும் கிடையாது. அந்த பிரம்மத்துல இருந்து தான் நீங்க 10 கிணத்துக்குள்ள தண்ணி கொண்டு போய் வெளியே வச்சுருவாங்க. சூரியன் 10 கிணம் செய்யும், 10 சூரியன் ஒரே சூரியன் அதுக்குள்ள குடிமக்கள் மாற்றம். ஆகவே அதை கரைக்க விடுங்கள். அதுதான் சூரியனாகவே இந்த மந்திரமே அழகாக சொன்னது. பூர்ணமர பூர்ணமிதம் பூர்ணம் பூர்ணம் முதலே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே என்னொன்று சொல்லிட்டு வெள்ளக்கால நம்ம அங்கே பாடம் வாங்கி வச்சிருக்கோம். நீங்கள்லாம் இந்த வரையில ஒன்றுமே பாடவில்லை. நான் சொல்றேன் அசதோமா சத்கமய வெள்ளக்காலே சொல்லி கொடுத்தாங்க. அசதோமா சத்கமய தமசோமா யோகிக்கமய மிருத்யோர்மா அமிர்தமய அசத்தியத்திலிருந்து காப்பாற்றுங்கள், இருளிலிருந்து விலகுங்கள், அஞ்ஞானத்தை பற்றி மெய்ஞானத்தை கொண்டு வாருங்கள், மிருத்தியிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று மனுஷனோட அரசாக சொல்லுங்கள். ஆகவே அடியவர்களே இந்த இன்ஃபர்மேஷன்ல 2வது இன்ஃபர்மேஷன் வந்து 2 நாள் ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். 2வது இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மே மாதம் 29ஆம் தேதி, வருகின்ற மாதம் 29ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதன் பின்பாக உள்ளே இருக்கின்ற பாடாளியில் இருக்கின்ற மூர்த்திகள் எல்லாம் தங்களுடைய இருப்பிடத்திற்கு செல்வார்கள். அதற்கு முன்பாக 22ஆம் தேதி ராமாட்சியம்பாளுடைய கூட்டம் வந்து எழுந்தருளைக்கு எழுந்தருள பண்ணப்படுகின்றது. பண்ணியதன் பின்பாக உள்ளே உள்ள வேலைகள் முடிந்தவுடன் திருப்பி கும்பாபிஷேகத்தில் அந்த தொடக்கம் ஆரம்பமாகும். மே மாதம் 25ஆம் தேதி பூஜைகள் ஆரம்பமாகும். 28ஆம் தேதி 5ஆம் மாதம் வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு வரை இந்த சாமியை அந்த தொட்டு செய்யாது. ஆகவே தவறவிட்டுள்ளார்கள். வேறு காரணங்களை எல்லாத்தையும் தூக்கி வெளியே வையுங்கள். கேட்டா சொல்லுங்கள். ஒரே ஒரு ஆண்டிய ஆத்மா கடமையை விட்டு அடுத்த ஆண்டு பற்றி இருப்பேன்னு தெரியாது. கையில் இருக்குமோ, கை முரண்டமோ, காசு வருமோ, மனசு வருமோ, அதில் என்ன வருமோ, அதனால கவலைப்படக்கூடாது. உள்கல்பம் சங்கல்பம் போட்டுட்டா அவருக்கு எது வந்தாலும் அது உங்களுக்கு தோஷமா வராது. அதை விட்டு விட்டு அதை செய்யுங்கள். அடுத்து கும்பாபிஷேகம் முடிந்த மறுநாளிலிருந்து 30ஆம் தேதி மே மாதத்திலிருந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரையிலே தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நிகழ்கிறது. இந்த மண்டலாபிஷேகம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு நாளையும் மாலையும் நிகழ்வுவது. இந்த காலங்களிலே லலிதா சகஸ்ரநாமார்ச்சனை நிகழ்வுகளும் அவ்வாறு. ஆகவே நீங்கள் அதை கலந்து கொண்டு குங்குமமோ ஏதோ ஒரு பொருள் கொடுத்து அந்த பொருளை பிரசாதமாக பெற்று வீட்டுக்கு வந்து சாதனை வந்துள்ளார்கள். அடுத்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் உற்சவம் ஆரம்பமாகிறது. 26ஆம் தேதி தேருற்சவம் நிகழ்வுகள். இதை நல்லா கவனித்து பாருங்க. இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது. 26 26ஆம் ஆண்டு இது 3வது கும்பாபிஷேகம். 36 36 அப்ப எங்கேயும் மாவட்டம் கட்டு அங்கேயும் மாவட்டம் கட்டு 324 அடுத்து எண்ணெட்டு கூடிப்பார்கள் திரும்பி எண்ணெட்டு 64 கலைகள். ஆகவே இந்த ஆண்டு ஆண்டாக அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் கவலைப்படாதீர்கள், வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்து வந்து கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் இப்போ எவ்வளவு சொல்லியாச்சு. ஐயா நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு என்ன செய்யலாம், அதை என்ன செய்ய எங்களால் முடியும், நாங்கள் என்ன வசதி என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பூ கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம், அன்னதானத்துக்கு அரிசி காய்கறி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வருகின்ற பொழுது அப்படிங்கிறவே பாலை வாங்கிட்டு வருகிறீங்க. இந்த பால் நேர்ந்து சொன்னால் வீணாக்குவோம். டெய்லி நாங்கள் ஏதோ வர்றவங்களுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்துருவோம். அரிசி பருப்பு ஏதாவது இருந்தால் கொடுத்தா கொஞ்சம் நல்லது. அடுத்த முறை வருகின்ற பொழுது ஒரு கிலோ அரிசி ஒரு கிடந்தாலே இதெல்லாம் நாங்கள் போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஆகவே அதையும் கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது வந்து கும்பாபிஷேகத்துக்கு யாகத்துக்கு தேவையான தேங்காய்கள் நாங்கள் கணக்கு போட்டோம்னா அந்த கணக்கு இப்போ எல்லை முறை போகும்போது செலவுகள் காரணம் இந்த நாட்டு உலக சந்தை நடந்ததுனாலே நாங்கள் ஒரு எஸ்டிமேட் வேகமாக போகிறோம். அதனால நாங்கள் வீட்டுத்தொகை போட வேண்டியதாக இருக்கிறது. அந்த வகையில் யாகசாலையிலே கும்பமல்லத்தின் செம்பு தேங்காய் உங்களால் முடிந்த அளவு வாங்கி கொடுத்தால் பெருமுதவியாக இருக்கும். அதையும் நான் எப்படி சொல்கிறேன். ஒரு தேங்காயோ 5 தேங்காயோ 10 தேங்காயோ வாங்கி கொடுக்கலாம். செம்பு ஒன்று 10 யூரோவுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். அதுவும் நீங்கள் வாங்கி கொடுத்தால் அந்த செம்பிலே உங்களுடைய நினைவினாலே அபிஷேகத்துக்கு தண்ணீர் எல்லாம் விட்டு சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணப்படும். பிறகு நீங்கள் பிரசாதமாக இந்த தேங்காயில் ஒன்று வாங்கி கொண்டு போகலாம், அச்சதை வாங்கி கொண்டு போகலாம். எல்லாம் உங்களுக்கு நல்லது.
உங்களுடைய வெத்திலை வாங்கி கொடுக்கலாம். வெத்திலை அரைக்கிற வகையை வந்து 19 ரூபா, மேலே வகையோட 22 ரூபாய்க்கு வருது. அடுத்து நாவலை ஒரு மணி வாங்கி கொடுக்கலாம், 10 ரூபா வருது. இது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதுக்கான ஒரு இது வைத்திருக்கிற சீட்டு. இதில் நீங்கள் வாங்கி கொண்ட பேரையும் டெலிஃபோன் நம்பரையும் என்ன பொருள் வாங்கி கொடுக்க போகிறீர்கள் என்பதை மட்டும் எழுதிவிட்டால் இப்போ பணம் கொடுக்கணுன்ற கட்டாயம் நீங்கள் அன்றைக்கு கூட கொண்டு வந்து கொடுக்கலாம். இந்த சீட்டை காட்டி நாங்கள் எழுதினார்கள். அதுக்காக உங்களுக்கு ஒருவர் இருப்பார்கள். அவர் இல்லை முன்னாடியே கொடுத்தா நாங்கள் கணக்காளர்கள் கொடுத்து சாமான லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் ஈஸி. உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கு சொல்லி நாளைக்கு இவர் என்ன பேர் லோகன் என்பவர் வந்து கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு நான் சொன்னதை கேட்டு தாங்கள் உடம்புடைய தேங்காய்க்கு கொடுத்து சொல்லிக்க நல்ல விஷயம், சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்போ எங்களுக்கு 40 தேங்காய் குறைஞ்சது. மொத்தம் கிட்டத்தட்ட 500 தேங்காய், முடித்தேங்காய். மற்ற தேங்காய் கிடக்கூடாது, முடித்தேங்காய் தான் அந்த காசு கூடு. ஆகவே அந்த தேங்காயை 40 தேங்காய், ஒரு தேங்காய் 40 வருது, 25 வருது. ஆகவே 40 தேங்காய் முடிய தாய்மாரெல்லாம் சொல்லியிருக்குங்க. இதில் ஒரு பேரை நீங்கள் யோசித்து எங்களால் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுடைய மதிய அன்னதானம் வந்து அங்கே வழங்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு உதவி தேவை. இது ஒரு புறம். உங்களுடைய உதவி தேவை கூட்டுறதுக்கு, பெருக்கிறதுக்கு, மற்றது வந்து அடியவர்களுக்கு அன்னம் கொடுப்பதற்கு, அந்த பாத்திர வண்டிகளை விளக்குவதற்கு இப்போ நிறைய விளக்குகள் எல்லாம் நிற்க வேண்டியிருக்கு. முதல் கொஞ்சம் பேர் குழந்தைகள் வந்து விளக்கெல்லாம் திருப்பி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இன்னும் மீதி இருக்கிறது, சாம்பாடுகள் இருக்கின்றது. அதெல்லாம் நீங்கள் திருப்பி தரவர்கள் முடிந்த ஒரு நாளை ஒதுக்கீடு பண்ணி அந்த உதவி பண்ணுறது எல்லாம் அந்த அம்பிகையினுடைய உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். இந்த புத்தாண்டிலே கடந்த காலத்தினுடைய சிரமங்கள் எல்லாம் நீங்கி நல்ல முறையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி பாடலும் குருவையும் காட்டும். அர்ச்சனை சார்ஜ் கொடுத்தவங்க வாங்கி கொடுக்கணும், டிக்கெட் கொடுத்தவங்க பிரசாதம் வாங்கி கொடுக்கணும். புதிதாக வேறங்கோபுலாக நாம் வந்திருக்கு கோயிலுண்டு. வேற பாட்டு படிக்கிறார். அடுத்த முறை தேவாரம் படிக்க அடிப்பா வந்து யோகிசன் அடுத்த வருஷம் தேவாரம் படிக்கிறா வந்து ஐயா ஐயா வாரம் அம்பரக்கண்ணா நல்லா கிளியரா. ஹலோ காட்டுடா தம்பி காட்டு. நீ ஹலோ காட்டுது. வடத்தில் ஓடுடான் யோகி, வடத்தில் ஓடுடா உங்க பாடு எட்டு அன்னைக்கு ஆடி என்ன கிளியறாங்க. தங்கம் இங்க பாரு தங்கம், தங்க குட்டி. பொழுது பூஜைகள் நிறைவேற்றி விட்டது. பெருக்கின இவ தூரத்தில் இருந்து வந்ததானே ஆறுதலை முடிச்சுட்டு வலிக்கிடுவோம் உண்டு. ஓகே ஓகே பா ஓகேடா வாடா. மட்டுக்கு நடந்து போறது வெளியே வரல. நல்லா கிளியராக கிடக்கு. சரி